அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை மஹ்ஷர் மைதானம் என்பது யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத ஒரு நாள். அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்கு சுவன பாக்கியத்தையும் அவனுக்கு மாற்றம் செய்த தீயவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மக்களுக்காக பரிந்து பேசுவார்கள், அதை நாம் ஷஃபாஅத் செய்வார்கள் என்று நாம் விளங்கி இருக்கின்றோம். நபிகளாருடைய ஷஃபாஅத்திற்கு பரிந்துரைக்கு மிகவும் தகுதியான மக்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? பரலான தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் அந்த பாங்கு சொல்லப்படுகிற வேளையில் அதற்கு பதில் உரைக்கிறார்கள். முஅஸ்ஸின் எவ்வாறு அஸான் சொல்லுகின்றாரோ அதே போன்று அந்த பாங்கிற்கு அவரும் பதில் உரைக்கின்றார். பதில் உரைத்ததற்கு பிறகு பாங்கினுடைய துஆவை ஓதுவதற்கு முன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று பாங்கினுடைய சப்தத்தை கேட்டு முடித்ததற்கு பிறகு நபிகளார் மீது ஸலவாத்தை சொல்லியதற்கு பிறகு அந்த பாங்கினுடைய துஆவை முழுமையாக ஓதிக்கொள்ளுகின்றார். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. இப்படியாக ஓதிக்கொள்ளுகின்றார். இந்த மனிதரை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அஸான் சொல்லப்படுகிற போது அதற்கு முஅஸ்ஸின் சொல்லுவதை போல பதிலுரைத்து அஸானுடைய துஆவை இவ்வாறு ஓதிக்கொள்கின்றாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவருக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவேன், சிபாரிசு செய்து ஷஃபாஅத்தை செய்து சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதாக ஸஹீஹுல் புகாரியில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸான் சொல்லுகின்றவருக்கு கிடைக்கின்ற மகிமைகள் பல உள்ளன. மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மக்கள் நின்று கொண்டிருக்கின்ற போது ஐங்கால தொழுகைக்காக யாரெல்லாம் அஸான் சொல்லி மக்களை தொழுகை பக்கமாக அழைத்தார்களோ அந்த தொழுகைக்குரிய அழைப்பாளர்களாகிய முஅஸ்ஸின்கள் எல்லா மக்களை விட உயர்ந்த நிலையிலே அல்லாஹு தஆலா அவர்களை உயர்வாக காண்பிப்பான். அது மட்டுமல்ல, தஅவா தாம்ம, பரிபூரணமான அழைப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அஸானை சிறப்பித்து சொல்லுகிறார்கள். எத்தனையோ பல தஅவா களத்தில் தஅவாவுடைய அழைப்பு பணியிலே பல மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தஅவா தாம், பரிபூர்ணத்துவமான அழைப்பு என்பது அஸானுடைய அழைப்பாகும், தொழுகைக்குரிய அழைப்பாகும். யார் ஒருவர் தொழுகையிலே தொழுகைக்காக மக்களை அஸான் சொல்லி அழைக்கின்றாரோ அந்த அதானை கேட்கின்ற மனித கோடிகள், மிருகங்கள், பறவைகள், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் அந்த தொழுகைக்கான அஸானுடைய சத்தத்தை, அழைப்பை கேட்கின்ற போது அதனுடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் அளப்பெரியதாக இருக்கும். ஆக இந்த அளப்பெரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் முகமாக இந்த அஸானுடைய துஆவை ஓதிக்கொள்வதோடு முடியுமான வரைக்கும் அஸான் சொல்லுகின்ற அந்த நற்பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அஸானுடைய துஆவை யார் ஒருவர் முழுமையாக ஓதிக்கொள்கின்றாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, நபிகளாருடைய ஷஃபாஅத் அவருக்கு வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று கூறியதாக ஸஹீஹுல் புகாரியில் மேற்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.